மங்கள வாக்கியத்துடன் வருவிக்கப்பட்டது. Very soon he will get இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற இந்த சர்வதேச உதவிகளைத்தான் வடக்குக்கு இவ்வாறான சுகாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்பதையும் இன்று வந்திருக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை என்னுடைய மக்கள் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பலமுள்ள ஒரு அரசாங்கத்தால் தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அந்த வகையில் நீண்ட காலமாக இந்த நாட்டில் நடைபெற்று வந்த அழிவு யுத்தத்திற்கு முடிவு கண்டிருக்கின்றார். அதேபோல எங்களுடைய மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளுக்கும் அபிவிருத்திகளுக்கும் தினமும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆனால் சிலர் இந்த வைக்கோல் பட்டடை நாய் போல தாங்களும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதில்லை, தீர்ப்பவர்களையும் அதுக்கு விடுவதில்லை. என்னதான் எதிர்த்தரப்பினர் கூக்குரலிட்டாலும் தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் அல்லது பல தடைகளை போட முற்பட்டாலும் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த சபை மத்தியில் நான் அதை உறுதியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வந்தாரோ அதுபோல தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையையும் விரைவாக தீர்ப்பார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். நான் உங்கள் மொழி எனக்கு சகோதர தமிழ் மொழியிலும் பேச விரும்புகிறேன். நீண்ட காலம் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் இப்போது புதிய வாழ்க்கை ஆரம்பித்த மக்கள், புதிய நோக்கம், புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலம், அது பற்றி நீங்களும் சந்தோஷம், நாங்களும் சந்தோஷம். இந்த நாட்டில் அபிவிருத்தி விலைகள் செய்ய அதிக பணம் உங்கள் வட மாகாணம் தான் செலவு செய்கிறோம். வடக்கின் வசந்தம் மூலம் உங்கள் பகுதி மிக வேகமாக முன்னேறி வருகிறது. 30 வருட காலம் பின்னோக்கி சென்ற மாகாணம் இன்று முன்னோக்கி போகிறது. எல்லா துறையிலும் நாம் அபிவிருத்தி வேலைகள் செய்துள்ளோம். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் சில குறைபாடுகள் இருக்கலாம். அவை எல்லாம் விரைவில் தீர்த்து வைப்போம். வடமான பல ஆஸ்பத்திரிகளில் நவீன வசதிகள் நாம் வழங்கி உள்ளோம். ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். நோய் இல்லாத வாழ்வுதான் பெரிய செல்வம். இன்று இந்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் 1 பள்ளிய இருந்து வைத்தோம். 158 மில்லியன் ரூபாய் இதற்காக செலவு செய்துள்ளோம். இந்த பகுதி மக்கள் இதன் மூலம் நன்மை பெற வேண்டும். அன்றாலே இன்று நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ முடியும். வெளிநாடு வாழும் எமது புத்தி ஜீவிகள் எல்லோரும்
மீண்டும் இங்கே வர வேண்டும். தமிழ் மக்களுக்காக இந்த மண்ணில் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். எல்லா நாளும் பழைய சம்பவம் பேசுவதில் அர்த்தமே இல்லை. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் தான். இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு. உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமான நாடு. நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளே, இதை யாரும் மறக்க முடியாது. உங்கள் எல்லோருக்கும் வளமான எதிர்காலம் நிச்சயம் உருவாகும். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வானது இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்றாகும். அதே போல எங்களுடைய அபிவிருத்தி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பல வகைகளிலும் உதவி வருகின்றார். பல தடவைகள் நேரில் வந்திருக்கின்றார். அவர் அறிவித்துவிட்டும் வருவார், அறிவிக்காமலும் வந்து நேரில் வந்து நிலைமைகளை பார்த்து உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கிவிட்டு செல்வதொன்று. அந்த வகையில் இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று வந்திருக்கின்றார். மத்திய கல்லூரி பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் ஏனைய பாடசாலைகளுடைய சார்பிலும் அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பாடசாலை இந்த நாட்டில் பிரசித்தமான பாடசாலை. இன்று உங்கள் முன் பேசுவதில் புட்ட வரதுலாம நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தாருண்ய தேட்டாக் அமைப்பின் மூலம் இன்று இந்த பாடசாலையில் நீச்சல் தடாகம் ஆரம்பித்து வைத்தோம். வரதுனோத் එම කියන්න පොඩ්ඩක් කෑ ගහලා. இதற்காக உதவி வழங்கிய தாருண்யத்தையட்டாக் எல்லோருக்கும் மிக மிக நன்றி. உங்கள் பகுதியில் நீச்சல் தடாகம் உள்ள ஒரே பாடசாலை இந்த பாடசாலை தான். அன்பர் மாணவர்களே, உங்கள் பகுதி விளையாட்டு துறையிலும் முன்னேற வேண்டும். நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் போன்ற விளையாட்டு வீரர்கள் உங்கள் பகுதியில் மீண்டும் உருவாக வேண்டும். நல்ல நீச்சல் வீரர்கள் உருவாக வேண்டும். முத்தையா முரதரன் போல ரமேஷ், தினேஷ், சதீஷ் போன்றா உங்கள் பகுதி தமிழ் வாலிபர்கள் இலங்கை கிரிக்கெட் குழுவில் விளையாட வேண்டும். அதுதான் எனது ஆசை. அந்த நிலைமை வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும். இந்த உலகில் களவாட முடியாத ஒன்று அறிவுதான். මේ ලෝකේ සොරකම් කළ නොහැකි එකම දෙය දැනුම් පමණයි. No one can take your knowledge back.
நீங்கள் எதிர்கால காலத்தில் இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் நல்ல பெயர் வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். இந்த மாகாணத்தினுடைய மாவட்டங்களுடைய அபிவிருத்திகள் தொடர்பாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக உங்களுக்கு முக்கியமாக படுகின்றவற்றை சுருக்கமாக சொன்னீர்களாக இருந்தால் இங்கு மாண்புமிகு ஜனாதிபதி கௌரவ அமைச்சர்கள் ஒன்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய இதுகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்ற திணைக்கள தலைவர்கள் சுருக்கமாக சொல்லலாம். வன்னி மாவட்டங்களை பொறுத்தவரையில் போக்குவரத்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அங்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு பஸ் வண்டிகள் இல்லாத பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். வன்னி மாவட்டங்களில் உள்ள போக்குவரத்து சபைகளுக்கு தேவையான பஸ் வண்டிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேன்மேதங்கை ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைத்தியர்கள் பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. வேலையில்லா பிரச்சனை கடந்த 30 வருடமாக முறையாக நியமனங்கள் வழங்கப்படவில்லை. ஆகவே விசேட திட்டத்தின் கீழ்தான் வடமாகாணத்தில் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக பட்டதாரிகள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வடமாகாணத்தில் இருக்கின்றது. 6000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த வடமாகாணத்திலே வேலையற்று நீண்ட காலம் வேலைக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். மற்றும் தொண்டராசிரியர்கள் வன்னி மாவட்ட தொண்டராசிரியர்களின் விடயங்களும் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். கடற்றொழிலாளர் விடயங்களில் ஒரு முக்கிய விடயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அண்மையில் கிளாடி பிரதேசத்தில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது 3 மாதங்களுக்கு முன்பு. அங்கு கடற்தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 80 கடற்தொழிலாளர்கள் மீன் பிடிப்பதற்கு செல்வதற்கு அந்த மீன்பிடி துறைமுகம் அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் கௌரவ மேன்மேதங்கை ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அந்த கிளாடி துறைமுக பகுதிகளில் சென்று கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே வடமாகாண அபிவிருத்திக்கு கோடிக்கணக்கான நிதிகளை செலவிட்டு அரசாங்கம் மேற்கொண்டும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் வரவேற்கின்றோம். இந்த ஆண்டிலும் அதே போன்ற வேகத்தில் மேலும் நிதி ஒதுக்கீடுகளை செய்து மாவட்டங்களுக்கிடையே அபிவிருத்தியில் சமநிலையப்பட வேண்டும் என்ற அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். මේ සම්පූර්ණ වැඩ කටයුතු අපි ටාස්ක් ෆෝස් එකකට දාලා වැඩ පටන් ගත්තා. අරගෙන අවුරුදු 2යි මාස 8යි. අවුරුදු 2යි මාස 8යි. ඉතින් මම මුලින් හිතනවා මේ අවුරුදු 2 තුල වැඩිම ලංකාවේ මුළු ලංකාවේ අනිකුත් ප්‍රදේශ වලට වඩා විශාලම වැඩි කොටස වියදම් කරලා තියෙන්නේ මේ උතුර. ඒක මතක තියාගන්න. මේක ඒ උතුරට තමයි අපි දීලා තියෙන්නේ. දැන් සමහර ප්‍රශ්න දැන් හිමින්දෝරු ප්‍රශ්නයක් ආව ගැන කියුණා. ඉඩම් ප්‍රශ්න මනින්න කෙනෙක් නැහැ. අපි මේ කෙටි කාලයක් තුල මම හිතනවා තමුන්නාන්සේලා සතුටු වෙනවා ඇති. යම් කිසි සංවර්ධන කටයුත්තක් මේ විශාල මුදලින් කෙරුණා කියලා. මේ පාරක් ටික ඇදලා දිනවා මම දැක්කම ගොඩනැගිලි ස්පිරිතාල ටික නිවාස ටික මේ අපි ගෝගිය පාෂ මැජික් කාර්යෝ නෙවෙයි. අර ගෝගිය පාෂ ඇවිල්ලා මෙහෙම කරාම හැදෙනවා වගේ අපිට වෙන්නන්න බෑ. හැබැයි අපි යම් කිසි වැඩ කොටසක් කරලා තියෙනවා කියන එක තම පැහැදිලිව මේ මම අර 2005 ආපු වෙලාවේ දැක්කට වඩා විශාල වැඩ කොටසක් කියලා තියෙනවා.